வணக்கம் உறவுகளே, மீண்டும் நான் உங்கள் சாந்தகுமார். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, மயிலாடுதுறையில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. டவுட்னு வச்சுங்களேன், இங்கே நமக்கு தெரிஞ்சே இவ்வளோ போய் சொல்கிறாங்களே, மயிலாடுதுறையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த யூடியூப்பில் வர வீடியோ வச்சு எத்தனை பேர் நம்பிக்கிட்டு இதையே பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் இப்போ தான் தெரியும் இவங்களுக்கு. ஏன்னா மயிலாடுதுறையில் ரொம்ப நாள் கத்திக்கிட்டு இருந்தானுவ, அப்புறமேட்டுக்கு அது தற்கொலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே அப்படியே அமைதியாகிட்டானு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி எப்படியாவது பிசிஆர் ஆக்டை போட்டு கொலை, ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கொலை போட்டு ப்ரொமோஷன் தேடிக்கலாம், பப்ளிசிட்டி தேடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அதுவும் கிடையாது. தன்வினை தன்னை சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா இருந்த சங்க ஊதி கிடத்த ஆண்டிங்கிற மாதிரி மேலே பார்த்து அண்ணாந்து பார்த்து வச்சு தூக்குனா மூஞ்சிலே தெரிக்கும்பாங்கள்ல, அது மாதிரி பாய் போச்சு அவங்களுக்கு. நாளை இப்போ அடக்கிட்டு இருக்கானு. இப்போ இங்கே வந்திருக்கானு எல்லா குரூப்பும் தான். அங்கே எவன் பேசினாவன், எவன் யூடியூப்லும் ஒரு மாஃபியா மாதிரி ஆகிட்டுது. எனக்கு மயிலாடுதுறை ப்ராஜெக்ட் க்ளோஸ், நெக்ஸ்ட்டு ஓப்பன் உதயத்தூர் ப்ராஜெக்ட் கூட இல்லை, இங்கே வந்துருங்க. அது மாதிரி பாரஞ்சித் இயக்குனர் அவர்களே, எனக்கு மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. நான் நீ பண்ணுறதெல்லாம் முதல் மரியாதை கொடுக்க மாதிரி தோணலை தலைவர். உங்கள் படத்தெல்லாம் பார்த்து உங்களை ரசித்தோம். ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன எது நடக்குது இல்லை தலைவர். நான் இப்போ சொல்கிறேன், இதே இடத்துல நீங்கள் வச்சுருக்க இடத்துல சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்கள அம்பேத்கருக்கே இடம் இல்லை. அம்பேத்கருக்கு இடம் இல்லைன்னு யாருங்க சொன்னேன்? இந்த இந்தியாவே ஃபுல்லாக அம்பேத்கர்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே இடமே அம்பேத்கர் தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதைன்னு இருக்குல்ல. முன்னாடி காமராஜ் சிலை இருக்குது, ராஜீவ்காந்தி இருக்குது. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அம்பேத்கரை பிடிச்சிருக்கோம், காமராஜ் பிடிக்காம இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் காமராஜ் கண்கண்ட தெய்வம் இங்கே இல்லாமல் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவங்கள அவமதிக்கணுங்க. யாரையும் அவமதிக்க தேவையில்ல. என்ன சொல்கிறது, எல்லோரும் ஒன்றா இருந்துட்டு போகணுன்னு தான் சொல்கிறோம். யாரையும் அவமதித்து யாரும் தான் கீழே இல்லைன்னு நினச்சிட்டு போகணுன்னு தானே சொல்கிறோம். அதையே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேது. நாங்கள் அம்பேத்கர் சிலை வைக்கக்கூடாது, அம்பேத்கர் சிலை எடுக்கணும், அம்பேத்கர் கால் மேல் கால் போடுறது குத்துதா கொடை தான், குத்துதா கொடை தான் அந்த அம்மா போட்டிருந்தது. குத்துதுன்னா நாங்கள் அப்படி தான் இப்போ எல்லா இடத்துலையும் வைப்போம். வைங்கம்மா, யாருமே வேணாம்ண்ணா. நாங்கள் யாருமா குத்துது சாதி காப்பாற்றிடுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு அளவுக்கு தான் எல்லா இடத்துலையும் பொறுமைங்கிறது. ஒரு அளவுக்கு தான் சரி, இவ்வளோ தான் பொறுமை. ஒரு அளவுக்கு தான் அவங்களும் பார்ப்பாங்க. போலீஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு கற்றுனீங்க, பொறுமையாக இருந்தாங்க. தள்ளிங்க, அதையும் தள்ளினாங்க. அவங்களும் பாக்கி கல் எடுத்து அடிச்சிங்கன்னா அவங்க எப்படி? இது உங்கள் போலீஸ் சட்டத்தில் இது ஆனால் அம்பேத்கர் சொல்லியிருக்காரா அடித்து எதை வேணால் பண்ணுங்க? அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க எந்த ஒரு தலைவரும். எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். பண்ணிட்டுருங்க கட்ட பஞ்சாயத்து, காதலில் அடுத்தவங்க காதலில், அதாவது காதல்னால் என்ன, நாடக காதலில் தலையிட்டு அதில் பணம் சம்பாதிக்கிறது, பிசிஆர் போட்டு சம்பாதிக்கிறது, பஞ்சாயத்து எங்கேயாவது பண்ண முடியுமா, நிலத்தை அபகரிக்கிறது, அபகரித்து அதில் ஏதாவது பணத்துக்கெலாம் பண்ண முடியுமா? ஏதான் தலைவர் பண்ணுறீங்க. இப்போ அங்கே வாங்கியிருக்காங்களா 5 பேர் கேஸ். அதெல்லாம் என்ன அண்ணல் அம்பேத்கர் சட்டமா? அவர் சொன்ன சட்டம் என்ன தெரியுமா? ஐபிசி 353 அரசு ஊழியரை கடமை செய்யாமல் விடாமல் தடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம போலீஸோ இல்லை எந்த அரசாங்கமும் தெரியும், அவங்க கடமையை செய்யாமல் தடுக்கிறதுக்கு ஐபிசி 353 கடமையை செய்யாமல் தடுக்கிறது. சரிங்களா? நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. அதாவது அவர் சொன்ன சட்டத்தை மீறிடுறீங்க. சரியா? இது ஐபிசி 141 145 சட்டவிரோத குற்றம். பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, அந்த இடத்துல கலவரம் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ தான் கூட்டத்தை கூட்டி இங்கே நம்ம மெஜாரிட்டி நம்ம பண்ணால் எதை வேணால் பண்ணலாம், நம்ம இங்கே கூட்டத்தை காமிச்சிட்டா போலீஸ் பயந்துடும். தலைவர் இதுன்னா 1900 காலமா கூட்டத்தை பார்த்து பயப்படுறதுக்கு? இன்றைக்கெலாம் எல்லாத்துக்கும் போர்ஸ் இருக்குது. எல்லாம் அதாவது இன்றைக்கி காடாக அலையிறாங்க பொம்பளை. பாவமாக இருக்குது அதை பார்க்கல. எல்லோரும் சம்மன் நினைங்க. முதல்ல உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஐபிசி 146 148 143 கலவரத்தை தோன்றுறது. இதையும் பண்ணுறீங்க. நீங்கள் தான் அந்த கலவரத்தை உண்டாக்குனது. சரிங்களா? ஐபிசி 152 அது தடுக்க வர போலீஸை அடிக்கிறது. ஐபிசி 153A சாதி மத கலவரத்தை தோன்றுறது. இதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டத்தில் தான் உங்களுக்கு மேலே கேஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இதுக்கு பின்னாடி தூண்டி வரலாம். இன்றைக்கி அவன் பொழப்பு பார்த்துட்ருக்கான். யோசிச்சு பாரு, ஊரில் இப்போ சும்மா சுற்றுறவனை இது முன்னாடி தூண்டி விட்டு பின்னாடி இருக்கவனா 4 பேர் இருக்கானுல்ல, அவனில் போய் கேளு. அவன் இன்றைக்கி காரில் பைக்கில் அவன் பொழப்பு தேடி போயிட்டுருக்கான். இன்றைக்கி ஸ்கூலுக்கு எங்கெங்கே போகணுமோ எல்லாம் போயிட்டுருக்கானுவன்.
நீங்கள் 15 பேர் உள்ளே கிடக்குறீங்க. எதனால்? அவன் தூண்டி விட்றான். தூண்டி விட்டு உங்களை இது பண்ணிவிட்டு அவன் இதை வச்சு நாளைக்கு அரசியல் பண்ணதையா பார்க்குறான் அவங்கள வச்சு. ஏன்னா கவர்மெண்ட் வேலையோ மற்ற வேலையோ 60 வயசு மேலே தரமாட்டானு. 60 வயசுக்கு மேலே அரசியல் பண்ணி ஆகணும்ல. அதுக்கு இன்னிலிருந்தே ப்ராஜெக்ட், இன்னிலிருந்தே ஸ்டார்ட்டு. இன்னிலேருந்து பண்ணால் தானே அன்றைக்கி வந்து நான் தானே அந்த சிலையை திறந்தேன், அன்றைக்கி நான் தானே எல்லாம் முன்னாடி நின்னேன், நான் தான் என் செலவு பண்ணேன், இப்படிலாம் சொல்லி அரசியலுக்கு வர்றது, இதை வச்சு லாபம் தேடுறது. எவனா அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஒரு ஃப்ளாட்டை வாங்கி அங்கே ஒரு மணிமண்டபமே கட்டுங்க சொல்ல மாட்டாங்க. சொந்த இடத்துல எப்படி வேணால் செலவு வச்சுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு பர்மிஷன் தேவையில்லை, எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அதை பண்ண வேண்டியதானே. எதுக்கு பொது இடத்துல வச்சா 4 பேர் கேட்க தான் செய்வான். எனக்கும் வேணும்பா, எனக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்படி சப்போஸ் இதை திறந்தீங்க, இது பிரச்சனை இப்படி தான் இருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். நாங்கள் மாவீரன் காடு வெட்டியார் குரு ஜே குரு அவர்களுக்கு, முன்னாள் எம்எல்ஏ, நிரந்தர வன்னியர் சங்க தலைவர், சமூக நீதி போராளி, வன்னியர்களுக்காக உயிரை விட்டவர், எங்களுக்கோசரம் மட்டுமே வாழ்நாள் முழுதாக உழைச்சவர், கண்டிப்பாக செலவு வைப்போம். கால் மேலே கால் போட்டேண்ணா, 2 காலம் மேலே கூட போடுங்க. என்னையா உங்களுக்கு வந்தால் அது ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் போது எங்களுக்குலாம் ஆசை இருக்காதா? ஆசைப்படுவோம். அடுத்தது தீரன் சின்னமலை தலையும் வைக்க தான் சொல்லுவோம். ஏன் அவர் சுதந்திர போராட்டம். நீங்கள் சுதந்திரம் நானும் பேசுகிறோம், நீ இத்தனை யூடியூப்பில் பேசுகிற, இன்றைக்கி நீ செலவைக்கணும்னு குதிக்கிற, இதுக்கெல்லாம் காரணம் சுதந்திரம் வாங்கினதுனால தான். அதனால் அவருக்கும் நாங்கள் செலவைக்கணும். அப்புறம் எங்களுக்கு வேறு யாராவது வேறு சமூகத்திலேருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செலவு வச்சிடலாம். ஊர் அப்படியே ஒன்றுன்னா லைனாக வைக்கலாம். இங்கேருந்து அப்படியே ஊர் எல்லா வரைக்குமே ரோட்டு ஃபுல்லாக சிலையாக வச்சுட்டு போகலாம். நல்லாயிருக்கும் ஊர். அப்படியே இந்த மாதிரி ஊரே இருக்காது, சூப்பராக இருக்கும் நாளைக்கு பார்க்கக்குள்ள. அதனால் புரிஞ்சுக்கிங்க, நடந்துங்க. வேறு ஒன்றும் சொல்ல.